ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சண்டே ஈவினிங் தாங்க. நான் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தேன். என்னோடய பொண்ணோட பர்த்டே வர்றதுனால அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். நான் வந்து ஈவினிங்கே சமையல்லாம் முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 7 o'clock போல் தான் நான் போனேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் கிளம்புனோம் நாங்கள் எல்லோரும். ஸோ ஈவினிங் வந்துட்டு நான் டின்னர் எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். சமையலெல்லாம் முடித்து க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சுட்டேன். அது எடுத்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய ஒரு மூட் எனக்கு இல்லை. ஸோ பாத்திரம் கழுகி வச்சாச்சு, சமையல் பண்ணி வச்சாச்சு, க்ளீனிங்கும் முடிச்சாச்சு, லாஸ்ட் மினிட் செக்கிங்கும் பண்ணியாச்சு. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகி எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமா எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணி கிளம்பியாச்சு. ட்ரிவாண்ட்ரம் போத்தீஸ்க்கு தான் போயிருந்தோம். ட்ரிவாண்ட்ரம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ட்ரிவாண்ட்ரம் போத்தீஸ்க்கு போயிருந்தோம். அவங்களோட ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. சண்டே ஈவினிங்னாலே என்னென்னு தெரில, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆஃபர்ஸும் போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஸ்லிப்பர்ஸ் பார்க்கலான்ட்டு போனேன், ஆனால் எனக்கு பிடிக்கல. ஸோ அப்படியே நான் கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆஃபர்ஸ் வேறு போயிட்டு இருந்துச்சு. ஆடி சேல் வேறு இப்போவும் போய்கிட்டு இருந்துச்சு. அண்டு பொண்ணுங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்கர்ட்டு, டாப்பு, சுடிதார்ஸு, லெஹெங்கா, பட்டு பாவாடை, ஸோ அப்படி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அது வேணுமா இது வேணுமான்ட்டு. அண்ட் நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அவளோட சைஸுக்கு வந்துட்டு நானும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல நல்ல ஃப்ராக்ஸு, டிஷர்ட்ஸு அண்டு மிடி டாப்பு, வெஸ்டர்ன் வேர்ஸு நிறையா இருந்துச்சு. அண்ட் ஆடி சேலுமே நல்லா இருந்துச்சு. 50% ஆஃப் அதெல்லாம் இருந்துச்சு. அவளுக்கு 1-2 பிடிச்சிருந்துச்சு. அதை அவள் ட்ரையல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாள். ட்ரையல் ரூம் எல்லாமே பிஸி தான். ஸோ நானும் அங்கே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவளுக்கு அவள் சைஸோட டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நல்ல கிளாத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ராக்கு வேணுமா, இல்லை 1 பீஸ் வேணுமா, ஸ்கர்ட் வேணுமா, இல்லை கவுன் எடுப்போமா, வெஸ்டர்ன் ஃப்ராக் வேணுமான்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்து ஒரு வெஸ்டர்னான ஒரு பார்ட்டி கவுன் மாதிரி தான் நாங்கள் எடுத்தோம். இதுதான் அவளோட ஃப்ராக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ராமச்சந்திரன் போனோம். ட்ரிவாண்ட்ரம்குள்ளே இருக்கிறீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு குட்டி காமனான ஒரு ஷாப்பிங் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் நான் சொன்ன மாதிரி சமையலெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் வாங்கின இது வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு கிஃப்டாக தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ கிஃப்ட் ரேப்பெல்லாம் பண்ணி வாங்கினோம். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்த்டேனால சரி அவள் ஆசைப்பட்ட மாதிரியே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணியாச்சு. கிஃப்ட் ரேப் பண்ணி 2 பாக்ஸ்லுமே ட்ரெஸ்ஸு தாங்க நாங்கள் எடுத்தோம் அவளுக்கு. ரொம்ப ஹாப்பியானா. ஸோ அந்த ஒரு ப்ரெஷியஸ் டே வந்துட்டு அவளை ஹாப்பி பண்ணணும், அதான் எங்களோட மெயின் மோட்டிவே. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் டு பி கண்டினியூடு நான் கேப்ஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். எல்லோரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.